Vijay Nemo Mini. Use your headphones for better experience. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ஸ்ட்ராங்கஸ்ட் அவெஞ்சரான ஹல்க பத்தி தான். பொதுவா ஹல்க்னு சொன்னாலே எல்லாருக்கும் முதல்ல ஞாபகம் வர்றது ஸ்மாஷ். ஹல்க பத்தி சிம்பிளா சொல்லணும்னா அவர் ஒரு சயின்டிஸ்ட். கோவம் வரும்போதெல்லாம் பெருசா கிரீன் கலர்ல மாறிடுவாரு. அப்படி கிரீன் கலர்ல மாறிட்டா அவரோட வழியில எது வந்தாலும் அதை அடிச்சு நோத்தி துவம்சம் பண்ணிடுவாரு. எந்த விஷயத்தாலையும் அவரை தடுத்து நிறுத்த முடியாது. அவரே அவரோட கோபம் தணிஞ்சு மறுபடியும் மனுஷ உருவத்துக்கு மாறினாதான் உண்டு. மார்வலுடைய இந்த ஃபேஸ்லாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே ஹல்குக்கு மட்டும் ஒரு படம் வந்திருக்கு. அடிப்படையில் ஹல்க் யாருங்கிற விஷயத்த அந்த படத்தில் தான் காமிச்சிருப்பாங்க. ஸோ அதை நம்ம ஷார்ட்டாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது விஜய் நிமோ மினி. உலக சினிமா நம்ம தமிழ்ல. இவர் தான் டேவிட் பேனர். அமெரிக்கன் ஆர்மியில ஒரு சயின்டிஸ்டா இருக்காரு. பொதுவா மனுஷங்க உடம்புல இருக்கிற இம்யூன் சிஸ்டத்தை ஆல்டர் பண்ணி அவங்கள இன்னமும் பலசாலியா மாத்துறதுக்கு உண்டான ஆராய்ச்சி செஞ்சுட்டு இருக்காரு. இதன் மூலம் சோல்ஜர்ஸுக்கு ஹெல்ப் பண்ண முடியும்னு நினைக்கிறாரு. ஆனா அந்த ஃபார்முலாவை மனுஷங்க மேல செக் பண்ணணும்னு வரும்போது கவர்மெண்ட் சைட்ல இருந்து அப்படி செய்யறது ஆபத்தானது, வேண்டான்னு சொல்லி மறுத்துறாங்க. இவர் பேரு ரோஸ். பாலைவனத்துல இருக்கக்கூடிய இந்த ஆர்மி பேஸோட ஹெட். இதனால டேவிட் பேனர் அவர் கண்டுபிடிச்ச ஃபார்முலாவை அவரோட உடம்புலயே போட்டுக்கிறாரு. ஆனா இவர் எதிர்பார்த்த மாதிரி பெருசா எந்த ஒரு மாற்றமும் இல்ல. இவங்க தான் அவரோட ஒய்ஃப். கொஞ்ச நாள்லயே இவங்களுக்கு ஒரு குழந்தையும் பிறக்குது. அந்த குழந்தைக்கு ப்ரூஸ் பேனர்னு பேர் வைக்கிறாங்க. மற்ற குழந்தைங்க அளவுக்கு இவன் பெருசா சத்தம் போடாதனால இவருக்கு கொஞ்சம் சந்தேகம் வருது. அவனை வேணும்னே அழ வச்சு பாக்குறாரு. அந்த குழந்தை கோவப்படும் போது அதனுடைய கால்கள் லைட்டா கிரீன் கலர்ல மாறுது. இந்த குழந்தைக்கு அவனுடைய அம்மா முகமும் அவனை சுத்தி நடக்கிற ஒரு சில விஷயங்களும் நல்லா மெமரி ஆயிடுது. அவனுக்கு 4 வயசு ஆகும்போது அவனுடைய டிஎன்ஏ நல்லா வளர்ந்துருக்குங்கிறதுனால இவர் பிளட் சாம்பிள் எடுத்து செக் பண்றாரு. அதுல ஏதோ வித்தியாசமான ஒரு சில விஷயங்களை பார்த்து ரொம்ப பயப்படுறாரு. உடனே இதை சரி பண்ணி ஆகணும்னு அதுக்குண்டான ஆராய்ச்சியில இறங்குறாரு. பக்கத்து வீட்டு பையன் கூட விளையாடும் போது ப்ரூஸுக்கு தலையில அடிபட்டுருது. ஆனா அவன் பெருசா கத்தவும் இல்ல அழவும் இல்ல. அவனுக்கு அது வலிக்கவே இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போவும் அவனோட கைகள் லைட்டா கிரீன் கலர்ல மாறுது. அம்மா அதை கவனிக்கிறாங்க. இவருடைய லேப்ல இருந்து மனுஷங்க ரத்தத்தை எடுத்ததுனால கைவிட சொன்ன ஆராய்ச்சியை இவர் தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்கிறதா நினைச்சு அவரை எல்லாத்தையும் உடனே நிறுத்த சொல்றாங்க. உண்மையை சொன்னா இவருக்கு தான் பிரச்சனைங்கிறதுனால இவரால எதையும் சொல்ல முடியல. கோவப்பட்டவர் அவர் செஞ்சிட்டு இருந்த ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட அத்தனை விஷயங்களையும் அந்த லேப்லயே வச்சுட்டு ஒரு காமா ரியாக்டரை யூஸ் பண்ணி அந்த மொத்த லேபையும் வெடிக்க வச்சிடறாரு. வீட்டுக்கு வந்தவர் தன்னோட மனைவியை தனியா கூட்டிட்டு போய் நடந்த எல்லா விஷயங்களையும் வேகமா சொல்லி இந்த பையனை வளர விட்டா எல்லாருக்குமே பெரிய ஆபத்து, நான் இவனை உடனே கொல்ல போறேன்னு சொல்றாரு. ஆனா அம்மா அதை தடுக்க முயற்சி பண்ணும்போது எதேச்சியா அவங்களே இறந்துடுறாங்க. ப்ரூஸ் ரொம்ப சின்ன பையங்கிறதுனால அவனுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் ஞாபகம் இருக்கு. தன்னுடைய மனைவியை கொலை பண்ணதுனால டேவிட் பேனரை மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சிடுறாங்க. ப்ரூஸ் பேனரை ஒரு ஹோம்ல சேர்த்துறாங்க. வேற ஒருத்தவங்க அவனை தத்தெடுத்து வளர்த்து படிக்க வைக்கிறாங்க. சின்ன வயசுல நடந்த விஷயங்கள் இவனுக்கு அடிக்கடி கனவு மாதிரி வந்து போகும். இதனால அவனுக்குள்ள எப்பவுமே ஒரு விதமான பயம் இருந்துகிட்டே இருக்கும். அப்பாவு மாதிரியே இவனுக்கும் சயின்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். காலேஜ்ல டாப் மார்க் எடுக்கிறான். படிச்சு முடிச்சு ஒரு சயின்டிஸ்டாவும் ஆயிடுறான். இந்த படத்துல ஸ்டான்லி ஒரு ஷெரீஃபா வராரு. இவன் ப்ரூஸ் கூட வேலை பார்க்குற ஒரு ஃப்ரெண்டு. இவ தான் இந்த படத்தோட ஹீரோயின். இவளோட பேரு பெட்டி ரோஸ். இவனும் ஒரு சயின்டிஸ்ட் தான். ப்ரூஸுக்கு இவளை ரொம்ப பிடிக்கும். பிளாஷ்பேக்ல ஒரு ஆர்மி ஆஃபீஸர் இருந்தார் இல்லையா, அவரோட பொண்ணு தான். ப்ரூஸ் பேனர் காமா கதிர்வீச்சு, நானோ மெடிசன், சில சயின்டிபிக் விஷயங்களை வச்சு அடிப்பட்ட காயங்களை வேகமா சரி பண்றதுக்கு உண்டான ஆராய்ச்சியை செஞ்சுட்டு இருக்கான். இருந்தாலும் முழுசா ரெடி ஆகல, ஃபெயிலியர் ஆயிடுது. இவன் பெட்டியோட கிளாஸ்மேட், பெரிய பணக்காரன், சொந்தமா ஒரு சயின்ஸ் லேப் வச்சிருக்கான். இவனுடைய லேப்ல தான் கவர்மெண்ட்டுக்கு தேவைப்படுற சில ஆராய்ச்சிகள் நடந்துட்டு இருக்கு. ப்ரூஸ் பேனர் செஞ்சுக்கிட்டு இருக்க இந்த ஆராய்ச்சியை பத்தி கேள்விப்பட்டு ப்ரூஸையும் பெட்டி ரோஸையும் அவனோட லேப்ல வந்து வேலை செய்ய சொல்லி கேட்டுட்டு இருக்கான். பொதுவா அவனை பத்தி தெரியுங்கிறதுனாலையும் அவன் பணத்துக்காக என்ன வேணாலும் செய்வாங்கிறதுனாலையும் இவங்க 2 பேரும் அதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. இவனுடைய லேப்ல கிளீனர் ஒருத்தர் புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்காரு. அவர் ப்ரூஸோட தலைமுடியை எடுத்து அவர் வீட்டுல இருக்கிற லேப்ல வச்சு செக் பண்றாரு. அந்த ரிசல்ட்டை வச்சு ப்ரூஸ் தான் தன்னோட பையனை கண்டுபிடிக்கிறாரு. சோ இவர் தான் டேவிட் பேனர். ஜெயில இருந்து ரிலீஸ் ஆயிட்டாரு. ஒரு நாள் லேப்ல ஜெனரலா செக் பண்ணிட்டு இருக்கும்போது காமா ரேசர் ரிலீஸ் பண்ற மிஷினுக்கு நடுவுல ஃப்ரெண்டு மாட்டிக்கிறான். இதேச்சே அங்க இருந்து மிஷின் ஸ்டார்ட் ஆயிடுது. அதை நிறுத்தவும் முடியல. நானோமேட்ஸ், காமா ரேடியேஷன் ரெண்டுமே ஆட்டோமேட்டிக்கா ரிலீஸ் ஆயிடுது. இவன் தன்னோட ஃப்ரெண்டை காப்பாத்துறதுக்காக இவன் போய் அந்த ரேடியேஷன்ல நின்னுறான். வழக்கமா இந்த அளவுக்கு அதிகப்படியான காமா ரேடியேஷன் உடம்புல பட்டா அவங்க இறந்து போயிடுவாங்க. ஆனா இவனுக்கு எதுவுமே ஆகல, உயிரோட இருக்கான். பெட்டி ரோஸால இதை நம்ப முடியலனாலும் இவன் உயிரோட இருக்கிறதுனால சந்தோஷப்படுறா. இவனுக்கு வழக்கமா வர்ற கெட்ட கனவுகள் தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருக்கு. நைட்டு எல்லாரும் போனதுக்கு அப்புறம் இவர் ப்ரூஸை பார்க்க வராரு. இவர் தான் அவனுடைய அப்பான்னு சொல்லி அவர் செய்த காரியத்துக்காக மன்னிப்பு கேட்டுட்டு, உனக்குள்ள ஏதோ ஒரு வித்தியாசமான விஷயம் இருக்கு, அது நீயே உணர்ற, அது என்னன்னு என்ன செக் பண்ண விடுன்னு சொல்லி கேட்கிறாரு. முன்ன பின்ன தெரியாத ஒருத்தர் திடீர்னு வந்து இப்படி எல்லாம் பேசுறதுனால இவன் அதை நம்பாம அவரை வெளியே போக சொல்லிடுறான். அவனோட டிஎன்ஏல இருக்கிற இன்ஃபர்மேஷனை வச்சு காமா ரேடியேஷன் யூஸ் பண்ணி ஒரு எலியையும் செக் பண்றாரு. இவனுக்குள்ள ஏதோ ஒண்ணு வித்தியாசமா இருக்குன்னு இவனுக்கு மட்டும் தான் தெரியும். அவர் அதை கரெக்டா சொல்றாருன்னு சந்தேகப்பட்டு நைட்டு இவனோட டிஎன்ஏவை இவனே செக் பண்ணி பாக்குறான். இதனால பழைய விஷயங்கள் பிளாஷ் மாதிரி வந்து போகுது. பயங்கரமா கோவப்படுறான்.
இவன் முழுசா ஹல்கா மாறி இருக்கிறத பார்த்து இவரு மிரண்டு போயிடுறாரு. மறுநாள் பெட்டி இவனோட வீட்டுக்கு வந்து லேப்ல நடந்த விஷயத்த பத்தி விசாரிக்கிறா. இவன் எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல, அந்த கிளீனர் அவர் தான் என்னோட அப்பான்னு சொன்னாருன்னு சொல்றான். அதே நேரம் இந்த ஆர்மி ஜெனரலும் அவனை பார்க்க வந்திருக்காரு. இவளை தனியா கூட்டிட்டு போய் இது ஒரு பெரிய விஷயம், உனக்கு சொன்னா புரியாது, நீ இனிமே இவனை பார்க்க வராதுன்னு சொல்லிடுறாரு. அங்கிருந்து கிளம்பினாவ டேவிட் பேனரோட வீட்டு அட்ரஸை வாங்கி அவரை பார்க்க வந்திருக்கா. ப்ரூஸ் கிட்ட ஏன் அப்படி சொன்னீங்க, உண்மையிலேயே நீங்க யாரு என்ன விஷயம்னு விசாரிக்கிறா. நீ இந்த விஷயத்துல தேவையில்லாம மூக்க நுழைக்கிற, உன்னால உங்க அப்பாவுக்கும் அவனை பத்தி தெரிஞ்சிருச்சு. ப்ரூஸ் இப்ப பெரிய ஆபத்துல இருக்கான். ப்ரூஸ் ரொம்ப வித்தியாசமானவன், தனித்துவமானவன். இந்த உலகத்துல அவனை மாதிரி ஒருத்தனை பார்க்க முடியாது. முடிஞ்சா உங்க அப்பா கிட்ட சொல்லி இதெல்லாம் தடுக்க பாருன்னு சொல்லிட்டு அவளோட ஷால் எடுத்து வச்சுக்கிறாரு. இந்த பக்கம் ஆர்மி ஜெனரல் இவனை விசாரிக்கிறாரு. அவர் பேசுறதுல இருந்து இவனுடைய அப்பா சொன்ன எல்லா விஷயங்களுமே உண்மைதான். சொல்ல போனா இவர் தான் அவனுடைய அப்பாவை அரெஸ்ட் பண்ணி மென்டல் ஹாஸ்பிட்டல் காமிச்சிருக்காரு. அதெல்லாம் நடக்கும்போது உனக்கு வயசு 4, நீ எதுவுமே ஞாபகம் இல்லைன்னு பொய் சொல்ற, ஏதோ ஒரு விஷயத்த நீ மறைக்கிற. எல்லாத்துக்கும் தெளிவான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நீ மறுபடியும் லேபுக்குள்ள போகணும்னு சொல்லிடுறாரு. அது வரைக்கும் இவன் வீட்லயே தான் இருக்கணும்னு சொல்லி காவலுக்கு சில போலீஸ்காரங்களே அங்க இருக்க சொல்றாரு. இந்த பக்கம் இவரு பெட்டியோட ஷாலை அவர் வளர்க்குற 3 நாய்களை மோப்பம் பிடிக்க சொல்லி பெட்டியை கொண்டுட்டு வர சொல்லி அனுப்புறாரு. நைட்டு இவனோட வீட்டுல இவனுக்கே தெரியாம ஒரு செல்போன் இருக்கு. அப்பா தான் பேசுறாரு. இவன் இப்பதான் எல்லா விஷயத்தையும் நம்புறாங்கிறதுனால நீங்க என்ன பண்ணீங்கன்னு விசாரிக்கிறான். நான் உன்னை என்ன பண்ணேன்னு எனக்கே தெரியாது, ஏன்னா நான் என் உடம்புல தான் போட்டுக்கிட்டேன். அது எனக்கே தெரியாம ஜீன்லயும் கலந்து உனக்குள்ள வந்துருச்சு. சோ உனக்குள்ள இருக்கிறது என்னன்னு தெரியாது, அதை இன்னொரு தடவை உருவாக்கவும் முடியாது, ஏன்னா இது எல்லாமே எதேச்சையா நடந்தது. அதைத்தான் நான் செக் பண்ணணும்னு கேட்கறேன்னு சொல்றாரு. அது எதுவா இருந்தாலும் சரி, நான் அதை கண்டுபிடிச்சு சரி பண்ணுவேன்னு இவன் சொல்றான். எனக்கு கிடைச்ச உன்னுடைய டிஎன்ஏ சாம்பிள்ஸை வச்சு நான் உன்னை உருவாக்குனேன், அதை என்னோட நாய்ங்க மேல செக் பண்ணேன். அது நிரந்தரமா இல்லைனாலும் ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கு. அந்த நாய்ங்களை இப்ப பெட்டியை கொல்ல சொல்லி அமைச்சிருக்கேன்னு சொல்றாரு. அதே நேரம் இந்த பணக்காரன் வீட்டுக்கு வந்து ஒன்னாலதான் பெட்டியும் என்னோட லேபுக்கு வரமாட்டான்னு சொல்லி தேவையில்லாம இவன் கிட்ட பிரச்சனை பண்றான். அங்கிருந்து நேரா பெட்டியை பார்க்க அவளோட வீட்டுக்கு தான் வந்திருக்கான். கோவம்லாம் குறைஞ்சதுக்கு அப்புறம் தான் நார்மல் ஆகும். அந்த நாய்களை நான் கொண்டுட்டேன்னு சொல்லும் போதே இவனுக்கு கோவம் வருது. தன்னோட கண்ட்ரோலையும் மீறி இவளையும் கொல்ல பாக்குறான். கொஞ்ச நேரம் கழிச்சு தான் சுயநினைவு வருது, தன்னை கண்ட்ரோல் பண்ணிக்கிறான். நார்மல் ஆனதுக்கு அப்புறம் அவங்க அப்பா சொன்ன எல்லா விஷயத்தையும் இவ கிட்ட சொல்றான். இவன் பிறந்ததுல இருந்தே இவனுடைய ஜீன்ல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு விஷயத்த அந்த காமா கதிர்வீச்சு அதிகப்படுத்தி இருக்கு, அதனாலதான் இவன் இப்படி ஹல்கா மாறுறான்னு சொல்றான். அது மட்டும் இல்லாம ஹல்கா மாறும்போதெல்லாம் என்னால கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல, நம்ம இதை உடனே சரி பண்ணி ஆகணும்னு சொல்றான். காலையில இவ ப்ரூஸ் தான் கூட தான் இருக்காங்கிற விஷயத்த இவனுடைய அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறா. அங்க வந்து ஆர்மி ஃபோர்ஸ் இவனுக்கு மயக்க ஊசி போட்டு அவனை பிடிச்சிடுறாங்க. அடுத்த ஷாட்டு பிளாஷ்பேக்ல காட்டின அதே பாலைவனத்துல இருக்கிற பழைய ஆர்மி பேஸ்க்கு கூட்டிட்டு போறாங்க.
அவனை தொடர்ந்து மயக்கத்திலே வச்சிருக்காங்க, எந்திரிக்கவே விட மாட்டாங்க. உங்களை நம்பிதானே அவன் இருக்கிற இடத்த சொன்ன, ஏன் இந்த மாதிரி பண்றீங்கன்னு பொண்ணு விசாரிக்கிறா. அவனுக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, அது வெளியில வந்தா நிறைய பேருக்கு ஆபத்து. என்னதான் நீ என்னோட பொண்ணா இருந்தாலும் இந்த நாட்டுக்கு எது நல்லதோ அதை தான் நான் செய்யணும்னு சொல்றாரு. அவன் யாரு, அவங்க அப்பா யாரு, இதெல்லாம் எங்க இருந்து ஆரம்பிச்சது, இதெல்லாம் எப்படி போகும்னு எனக்கு நல்லாவே தெரியும், நீ இதுலலாம் தலையிடாதன்னு சொல்லி திட்டிடுறாரு. என்கிட்ட இப்படி எல்லாம் சொல்லிட்டு நீங்க அவனை ஒரு ஆர்மி வெப்பனா மாத்த பாக்குறீங்க. ஒருவேளை நான் சொல்றது பொய்னா இந்நேரம் நீங்க அவனை கொன்னு இருப்பீங்க. அவனை பத்தி எனக்கு தான் நல்லா தெரியும், நானே அவனை செக் பண்ணி இந்த விஷயத்த சரி பண்றேன், எனக்கு பெர்மிஷன் மட்டும் கொடுங்கன்னு சொல்றான். இந்த பக்கம் போலீஸ் போர்ஸ் அப்பாவோட வீட்டுல வந்து சர்ச் பண்றாங்க. ஆனா அவரு அங்க இல்ல, உடஞ்சு போன இந்த ப்ரூஸோட லேப்ல தான் இருக்காரு. ப்ரூஸோட ஜீனே இவர்கிட்ட இருந்து தான் வந்ததுங்கிறதுனால இவராலேயே அந்த காமா ரேடியேஷனை தாங்க முடியும்னு நினைக்கிறாரு. அதனால வேணும்னே காமா ரேஸை ஆக்டிவேட் பண்ணி இவரே நடுவுல போய் நிக்கிறாரு. இவருடைய ரத்தம் கீழே விழ மாட்டேங்குது. இவருக்குள்ளேயும் சில மாற்றங்கள் நடக்குது. இவர் எந்த பொருளை தொடறாரோ அந்த பொருளாவே இவரும் மாறுறாரு. அங்க ஒரு செக்யூரிட்டி வந்து நீங்க யாரு, இங்க என்ன பண்றீங்கன்னு விசாரிக்க இவர் அந்த செக்யூரிட்டியை கொன்னுறாரு. Put your hands up, pal, okay? இந்த பக்கம் பெட்டி அவங்க அப்பாவோட பெர்மிஷனோட ப்ரூஸை அந்த ஆர்மி பேஸ்ல இருந்து வெளியில கூட்டிட்டு வந்து காட்டுறா. பல இடங்களுக்கும் ரிலாக்ஸா நடந்து போறாங்க. அப்படியே இவனோட அந்த பழைய வீட்டுக்கும் வராங்க. பழைய ஞாபகங்கள் வந்து போகுது. இவ என்னாச்சுன்னு கேட்கறா. ஒண்ணு இல்லைன்னு சொல்லி சமாளிச்சிடறான். அந்த பணக்காரனோட லேபுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் ஏற்கனவே லிங்க் இருக்கிறதுனால ப்ரூஸோட உடம்ப செக் பண்ற வேலையை அந்த லேபை சேர்ந்தவங்கள பார்க்க சொல்லியிருக்காங்க. இது மேலிடத்துல இருந்து வந்த ஆர்டருங்கிறதுனால இவராலையும் எதுவும் செய்ய முடியல. அதனால பெட்டியை இங்க இருந்து கிளம்பி வீட்டுக்கு போக சொல்றாரு. இவன் ப்ரூஸை பத்தியும் எதுவும் தெரியாம, ஹல்க பத்தியும் எதுவும் தெரியாம மறுபடியும் என் முன்னாடி பச்சையா மாறி காட்டு, நான் உன் உடம்புல இருந்து சாம்பிள் எடுக்கணும்னு சொல்லி மறுபடியும் இவன் கிட்ட வேணும்னே பிரச்சனை பண்றான். ஆனா ப்ரூஸ் கடைசி வரைக்கும் கோவப்படவே மாட்டான், கண்ட்ரோலாவே இருக்கான். அதிகப்படியான ஷாக் கொடுத்ததுனால இவன் மயங்கியே போயிடுறான். இந்த பக்கம் டேவிட் பேனர் பெட்டியை பார்த்து பேசுறாரு. உங்க அப்பா ப்ரூஸை புடிச்சிட்டாருன்னு எனக்கு நல்லா தெரியும், ஒரே ஒரு தடவை அவனை பார்க்க பெர்மிஷன் வாங்கி கொடுன்னு கேட்கறாரு. இந்த பக்கம் ப்ரூஸை காட்டுறாங்க. எவ்வளவு நேரம் தான் இவன் மயக்கத்திலே இருப்பான்னு சொல்லி அவனுக்கு ஷாக் கொடுக்க சொல்றான். Under control, General. I'll let you know if we need you. Unacceptable, unseen. Let's take it easy, buddy. Immediately. ஆர்மி பேஸ்ல இருந்து கோவமா வெளியே வந்திருந்தாலும் தன்னுடைய பழைய வீட்டை பார்த்ததும் கொஞ்சம் அமைதியா நிக்கிறான். ஆனா இவங்க அந்த வீட்டையே ஒரு பாம்பு போட்டு வெடிக்க வச்சிடறாங்க. இவனுக்கு ஏற்பட்ட காயங்கள் தானாவே சரியாகுது. இவனையும் தொடர்ந்து அட்டாக் பண்ண பாக்குறாங்க. இவன் அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடிட்டே இருக்கான். இவ்வளவு நேரம் அவனை உயிரோட பிடிக்க தான் ட்ரை பண்ணாங்க. அது முடியலன்னதும் அவனை சாகடிக்கிறதுக்காக பெர்மிஷன் கேட்கறாங்க. கவர்மெண்ட் சைட்லயும் ஓகே சொல்லிடுறாங்க. அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சதுக்கு அப்புறம் பள்ளத்தாக்கு மாதிரியான ஒரு இடத்துல கொஞ்சம் அமைதியாகிறான். ஆனா இவங்க மறுபடியும் விடாம அவனை துரத்திக்கிட்டே இருக்காங்க. Clear. Take the shot.
மறைஞ்சிருந்த இடத்தையே தரமாட்ட மாட்டாங்க. ஹல்க்கும் இறந்துட்டான்னு நினைச்சுக்கிறாங்க. ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம தலைவன் மறுபடியும் கண்டுபிடிக்கிறான். தொடர்ந்து எங்கேயோ போயிட்டே இருக்கான். ப்ரூஸ் தன்னோட பொண்ணை தான் தேடி போறான்னு கரெக்டா புரிஞ்சுக்கிட்டவரு பொண்ணுக்கு கால் பண்ணி நீ எங்க இருக்கன்னு கேக்குறாரு. பெட்டி ரோஸ் டேவிட் பேனரை கூட்டிக்கிட்டு ஆர்மி பேஸ்கே வந்துட்டா. இவனை தோர்த்திட்டு வந்த ஜெட்ல ஒண்ணு எதேச்சியா பாலத்து மேல இருக்கிற பொதுமக்கள் மேல இடிக்கிற மாதிரி வருது. ஹல்க் அந்த ஜெட்டு மேலேயே குதிச்சு அதை அடியில போக வச்சிடறான். இருந்தாலும் இவங்க அவனை புரிஞ்சுக்காம எவ்வளவு உயரத்துக்கு போக முடியுமோ அவ்வளவு உயரத்துக்கு போறாங்க. ஏற்கனவே நம்ம அயன்மேன்ல பார்த்த மாதிரியே அதே ஐசிங் ப்ராப்ளம் வருது. ப்ரூஸ் மயங்கிடுறான். அவனுடைய நினைவுகள்ல மிகப்பெரிய ஒரு போராட்டமே நடந்துகிட்டு இருக்கு. எப்பவுமே கோபமா இருக்கிற ஹல்கோட மனநிலை நிதானமா இருக்கிற ப்ரூஸையே கண்ட்ரோல் பண்ண பாக்குது. அவன் அவ்வளவு உயரத்துல இருந்து தண்ணியில விழுந்ததுக்கு அப்புறமும் இவங்க விடாம அவனை தாக்கிக்கிட்டே இருக்காங்க. பெட்டி இவருக்கு கால் பண்ணி நீங்க இப்படி பண்றதுனால அவனுடைய கோவம் தான் அதிகமாகும். அதனால அவன் இன்னமும் பலசாலியா தான் மாறுவானே தவிர உங்களால அவனை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவன் என்ன தேடி தானே வந்துட்டு இருக்கான், அவனை வரவிடுங்கன்னு சொல்றான். இவரும் சரி ட்ரை பண்ணி பாப்போமேன்னு ஃபோர்ஸ் எல்லாத்தையும் அமைதியா இருக்க சொல்றாரு. என்னதான் ஹல்க்கு கோவத்தோட உச்சியில இருந்தாலும் எதிர்பார்த்தபடியே பெட்டியை பார்த்ததும் அமைதியாயிடுறான். இவரும் யாரையும் சுட வேணாம் அமைதியா இருங்கன்னு சொல்லவே எல்லாருமே அமைதியாயிறாங்க. ஹல்க்கும் நிதானத்துக்கு வரான். Found me. அன்னைக்கு நைட்டு சிட்டில இருக்கிற வேற ஒரு ஆர்மி பேஸ்ல காட்டுறாங்க. டேவிட் பேனர் பெட்டி ரோஸ் கிட்ட கேட்டபடியே அவரும் ப்ரூஸும் ஒரு தடவை நேருக்கு நேரா பாத்துக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்க. அதுக்கான ஏற்பாடுகள்லாம் பக்காவா செஞ்சிருந்தாலும் இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப டேஞ்சரான ஆளு. இங்க என்ன வேணா நடக்கலாம்னு சொல்லி எச்சரிக்கையா இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் உட்கார்ந்துருக்க இடத்த சுத்தி 200 மீட்டருக்கு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் அறைய வச்சிருக்காங்க. அவங்க ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் ஏடா கூடமா ஏதாவது செஞ்சா அந்த மொத்த இடத்தையுமே எரிய வச்சிருவாங்க. நீங்க என்னோட அம்மாவை கொன்னுட்டீங்கன்னு சொல்லி இவன் கஷ்டப்பட்டு அழுதுட்டு இருக்கான். சாரி அது தெரியாம நடந்துச்சுன்னு சொல்லிட்டு இவர் சமாதானப்படுத்துறாரு. என்ன தொடாதீங்க, ஒரு காலத்துல வேணா நீங்க எனக்கு அப்பாவா இருந்திருக்கலாம், ஆனா இப்ப நீங்க யாரோ நான் யாரோன்னு சொல்றான். அப்படின்னா நல்லா கேட்டுக்கோ, நானும் இங்க உன்னை பார்க்க வரல, உனக்குள்ள இருக்கிற என்னுடைய உண்மையான பையனை பார்க்க வந்திருக்கேன்னு சொல்றாரு. அதாவது இவர் உருவாக்கின அந்த சயின்ஸ் ஃபார்முலாவும் இவன் உடம்புல இருக்கிற டிஎன்ஏவும் கலந்து உருவான அந்த ஹல்க தான் தன்னுடைய சொந்த பையன்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இவர் இப்ப எந்த பொருளை தொட்டாலும் அந்த பொருளாவே மாறுறாரு இல்லையா, அதனால இவன் ஹல்கா மாறிட்டா அவனை தொட்டு அந்த ஹல்க் பவர் அத்தனையும் இவர் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறாரு. அதனால அந்த ஹல்க் எனக்கு சொந்தமானவன், அவனை வெளியில வர சொல்லு, ஏன் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துன்னு சொல்றாரு. முன்னாடி செஞ்ச மாதிரியே மறுபடியும் உன்னை உருவாக்குன அதை தான் அந்த நாய்களுக்கு கொடுத்த, ஆனா அது கொஞ்ச நேரம் மட்டும்தான் வேலை செய்யுது, உன் உடம்புல இருக்கிறது தான் நிலையா இருக்கு, எனக்கு அது வேணும்னு சொல்லி கேட்கிறாரு. இவர் என்னதான் பேசினாலும் அவன் அதுக்கு ஒத்துக்கவே மாட்டான். யாருக்காக நீ இவ்வளவு யோசிக்கிற, வெளியில இருக்கிற இந்த யூனிஃபார்ம் போட்ட முட்டாள் பசங்க இருக்காங்களே அவங்க என்னுடைய அறிவியல் ஆராய்ச்சியை கெடுத்துட்டாங்க. நான் இவங்களுக்கு எல்லாம் உதவி பண்ணலாம், இந்த மொத்த உலகத்தையும் மாத்தலாம்னு நினைச்சேன். ஆனா இவங்க எனக்கு என்ன செஞ்சாங்க தெரியுமா, பைத்தியக்கார பட்டம் கட்டி ஹாஸ்பிட்டல்ல வச்சு கொடுமை பண்ணாங்க. போயும் கேவலமான இந்த மனுஷ இனத்தையா காப்பாற்ற முயற்சி பண்ற, நீயும் நானும் ஒன்னா சேர்ந்தா இவங்க எல்லாரையும் ஒரு சொடக்குல அழிச்சிட முடியும். இவர் அவனை பிரெயின் வாஷ் பண்ண பாக்குறாரு, ஆனா அவன் கடைசி வரைக்கும் ஒத்துக்க மாட்டான். இங்க இருந்து போயிடுங்கன்னு சொல்லி கத்துறான். மனுஷங்க கூட பழகி கேவலம் நீயும் ஒரு சராசரி மனுஷன் மாதிரி நடந்துக்கிறேன்னு சொல்லிட்டு இவர் அங்க இருக்கிற ஹை வோல்டேஜ் எலக்ட்ரிக் ஒயரை பிடிச்சு கடிச்சிடுறாரு. இதனால அந்த இடத்தை சுத்தி இருக்கிற எல்லா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் சக்தியையும் இவரோட உடம்புக்குள்ள அப்சர்வ் பண்ணிக்கிறாரு. இவனுக்கு கோவம் வரவே ஹல்கா மாறிடுறான். இவர் ஹல்க கூட்டிக்கிட்டு அவரோட பவரை யூஸ் பண்ணி மேகங்களுக்கு நடுவுல போய் அந்த இடத்துல இருந்து வேற ஒரு இடத்துக்கு வந்துடுறாங்க. அப்பா கல்லு மனுஷனா மாறி அவனை அட்டாக் பண்றாரு. இவன் அவரை தொடும் போதெல்லாம் இவனோட எனர்ஜியை கொஞ்சம் கொஞ்சமா அவர் அப்சர்வ் பண்றாரு. அவங்க ரெண்டு பேரும் பக்கத்துல இருக்கிற ஒரு ஏரியில தான் இருக்காங்கன்னு இவங்க ரேடார்ல பாத்துறாங்க.
இவர் தண்ணி மனுஷனா மாறி அவனை இறுக்கி பிடிச்சிடறாரு. இவன் கோவப்படப்பட இவனோட சக்தியை அவர் அப்சர்வ் பண்ணிக்கிறாரு. அதேதான் இதே மாதிரி தொடர்ந்து கோவப்பட உன்னுடைய எல்லா சக்தியும் நான் எடுத்துக்கிறேன்னு சொல்றாரு. என்னுடைய சக்தியை தானே கேட்டீங்க, எடுத்துக்கோங்கன்னு சொல்லி கத்துறான். இவனுக்கு உடம்பளவுல இருக்கிற அந்த காமா ரேடியேஷனால உண்டான விஷயங்களை தாண்டி இவனோட மனசுல இருந்த இவன் சின்ன வயசுல இருந்து அனுபவிச்ச இவனோட தனிமை, கவலை, எப்பவுமே பயம்னு அத்தனை வழிகளையும் சேர்த்து அவருக்கு கொடுக்குறான். ஆரம்பத்துல அவர் அதை ரொம்ப என்ஜாய் பண்ணி அப்சர்வ் பண்ணாலும் ஒரு லெவலுக்கு மேல அவரால் தாங்கவே முடியல. போதும் நிறுத்துன்னு கத்துறாரு. இவனோட உடம்புல இருந்து ஃபுல் எனர்ஜி அவருக்கு கொடுத்துறான். இவங்க அந்த இடத்துக்கு ஒரு காமா மிசைலை அனுப்பிச்சு வச்சிடறாங்க. ஸோ இந்த இடத்துல தான் ஒரு விஷயம் கிளியரா புரியுது. அடிப்படையில் ஹல்க்கு வெறும் உடம்பளவுல மட்டும் ஸ்ட்ராங் கிடையாது, உண்மையிலேயே அவன் மனசால ரொம்ப பலசாலி. சின்ன வயசுல இருந்தே அவனுக்கு ஏற்பட்ட பல வழிகளை தாண்டி தான் அவன் வளர்ந்திருக்கான். பல சூழ்நிலைகள்ல தன்னுடைய கோபத்தை கண்ட்ரோல் பண்ணி அமைதியா இருந்திருக்கான். அவனுடைய இந்த மன உறுதி தான் உண்மையிலேயே அவனை ஹல்கா வச்சிருக்கு. இப்போ ஒரு வருஷத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க, பெட்டிக்கு அவங்க அப்பா கால் பண்றாரு. அன்னைக்கு அந்த காமா பாம் வெடிச்சதுல கண்டிப்பா ப்ரூஸ் இறந்து போயிருப்பான். அப்படிதான் எல்லாரும் நம்புறோம். ஆனா ஒருவேளை அவன் உயிரோட இருந்தா கண்டிப்பா அவன் ஒன்ன பார்க்க வருவான். அப்படி வந்தா என்கிட்ட சொல்லுன்னு சொல்றாரு. இன்னொரு பக்கம் ஒரு காட்டுல மலைவாழ் மக்களை காட்டுறாங்க. அவங்களுக்கு ஒரு டாக்டர் மருத்துவ உதவி பார்த்துட்டு இருக்காரு. அங்க ஒரு கும்பல் வந்து இந்த மருந்தெல்லாம் எங்களுக்கு வேணும்னு சொல்லி அடாவடியா எடுத்துட்டு போறாங்க. அப்படி செய்யாதீங்கன்னு டாக்டர் சொல்றாரு. ஏன் செஞ்சா என்ன பண்ணுவேன்னு கேக்குறாங்க. நீ தேவையில்லாம என்ன கோவப்படுத்துற, நான் கோவமா இருக்கும்போது கண்டிப்பா உனக்கு என்ன பிடிக்காது. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் மறக்காம விஜய் நிமோ மினி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you. Take care. Bye.